கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையுள்ளவர். அவர் வீற்றிருக்கிற அந்த கிருபாசன தண்டையிலே நாம் சேர வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனை விட்டு தூரம் போனோம். நாம் பாவிகளாய் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அவரை விட்டு தூரம் போனோம். ஆனால் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினால், கிருபை நிறைந்தவராய் இருக்கிறபடினால் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆகவே முந்தின வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நமக்கு ஒருவர் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நமக்கு நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து இரக்கப்படுகிற தேவன், பரிதபிக்கிற தேவன். அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் அவரிலே பாவம் இல்லை. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த கிருபாசன தண்டையில், கிருபாசனத்தின் பக்கத்திலே நாம் போய் சேர வேண்டும். எதற்கென்றால் அவருடைய இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் நாம் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையில சேர வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பாவம் செய்திருக்கும் போது நமக்கு தைரியம் வராது. அவர் பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே அவர் இருக்கிற அந்த ஆசனம், கிருபையின் ஆசனத்தில் அவர் வீற்றிருக்கிறதுனால் அவர் நமக்கு தயவு காட்டுவார். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். அவர் நமக்கு இரக்கம் காட்டுவார். ஆகவே நாம் தேவனுடைய கிருபாசன தண்டையிலே தைரியமாய் போக வேண்டும். தைரியமாய் போகலாம். நாம் பாவிகளாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மேல் கிருபையாய் இருப்பதனால் நாம் அவருடைய சமூகத்திலே நாம் தைரியமாய் போகலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நம்முடைய இந்த உலக வாழ்வில் ஏனோ தானோவென்று இருந்து விடாமல், பிறந்தோம் வாழ்ந்தோம் இறப்போம் என்று நாம் இருந்து விடாமல், நம்முடைய வாழ்க்கை எதற்காக தேவன் கொடுத்தார், எதற்காக தேவன் நம்மை இந்த உலகத்திலே படைத்தார் என்பதை நாம் அடையாளம் கண்டு கொண்டு அதை நாம் நிறைவேற்றுவோமானால் நிச்சயமாகவே நம்மை உண்டாக்கின தேவனுக்கு நாம் மகிழ்ச்சியை உண்டு பண்ண முடியும். அவர் நம்மேல் பிரியமாயிருப்பார். மாறாக இந்த உலகத்திலே நாம் ஒரு ஏதோ பிறந்து விட்டோம், வாழ்ந்து விட்டு போய்விடுவோம் என்று இருந்தோமானால் நிச்சயமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் பிரியமாயிறார். ஆகவே நாம் தேவனுடைய சமூகத்திலே வருவோம், அவருடைய கிருபைக்காக காத்திருப்போம். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை என்று. தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. நாம் நினைக்கலாம் இந்த உலகத்திலே எல்லா செல்வங்களும் சிறப்புகளும் இருந்தால் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து விடலாம். என்னவென்றால் தேவனுடைய கிருபை இல்லாமல் நாம் இந்த உலகத்திலே வாழவே முடியாது. ஆகவே நாம் என்னத்தை சம்பாதித்தாலும், நாம் என்னதான் செய்தாலும் தேவனுடைய கிருபையை சம்பாதிப்போம். அது நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழிநடத்துற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் கர்த்தருடைய கிருபையை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்றும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர வேண்டும் என்றும் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து வழி நடத்துவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.